வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜமான்ஸ் வியூ. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஆதார் கார்டுல இருந்து வந்திருக்க ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம எல்லாருக்கும் ஆதார் கார்டு கண்டிப்பா இருக்கும். அந்த ஆதார் கார்டை எடுத்து நம்ம 10 வருஷத்துக்கு மேல ஆயிருந்தா, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆதார் கார்டு எடுத்திருந்து இந்த 10 வருஷத்துல எந்த ஒரு அப்டேட்டும் செய்யாம இருந்தா, அதாவது நேம் சேஞ்ச் பண்றது, டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்றது, எதுவுமே சேஞ்ச் பண்ணாம நம்ம 10 வருஷமா ஒரே ஆதார் கார்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தா, அந்த ஆதார் கார்டை இப்போ நம்ம அப்டேட் பண்ணணும். இதுதான் ஆதார்ல இருந்து சோசியல் மீடியால வெளியிடக்கூடிய நியூஸ். இத பாருங்க. உடாய் எக்ஸ்டெண்ட் ஃப்ரீ ஆன்லைன் டாக்குமெண்ட் அப்லோட் ஃபெசிலிட்டி டில் 14 செப்டம்பர் 2024. அதாவது ஃப்ரீயாட்டே எந்த ஒரு கட்டணம் இல்லாம செப்டம்பர் 14, 2024 முன்னால நீங்க இது வரைக்கும் அப்லோட் பண்ணா இல்லனா உங்க டாக்குமெண்ட அப்லோட் பண்ணி நீங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு எந்த ஒரு சார்ஜும் கிடையாது அப்படிங்கறது தான் இந்த போஸ்ட்ல தெளிவா போட்டிருக்காங்க. வாங்க நம்ம ஃப்ரீயாட்டு எப்படி அதை நம்ம வீட்ல இருந்தே ஈஸியாட்டு ஒரு 2 நிமிஷத்துல நம்ம கம்ப்யூட்டர் மூலமாட்டோ மொபைல் போன் மூலமாட்டோ நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கலாம். அதை எப்படி ஃப்ரீயாட்டு அப்டேட் பண்றது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது போல உங்க நண்பர்கள், உறவினர்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும். இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல அரசாங்க சம்பந்தமான நிறைய பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நாங்க போடக்கூடிய இது போல பயனுள்ள வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த வெப்சைட்டுக்குள்ள போய்க்கலாம். இந்த வெப்சைட்டினுடைய லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க அதை கிளிக் பண்ணியே உள்ள வந்துக்கலாம். அந்த வெப்சைட் இப்படிதான் இருக்கும். இந்த வெப்சைட்ல நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கறதையே முதல்ல செக் பண்ணிக்கலாம். அதாவது சில கார்டு ஆல்ரெடி டைம் இருக்கும், சில கார்டு அப்டேட் பண்ற டைம் முடிஞ்சிருக்கும். அதை நம்ம முதல்ல அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த வெப்சைட்ல அப்படி நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனோம்னா இங்க பாருங்க, செக் ஆதார் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி நம்ம உள்ள போன உடனே உங்க ஆதார் நம்பர் கேட்கும். அதாவது எந்த ஆதார் கார்டை நம்ம அப்டேட் பண்ண போறோமோ அந்த ஆதார் நம்பர், அந்த ஆதார் எண்ணை கொடுத்து கீழே இந்த கேப்சான் இருக்கு பாருங்க, இதை கொடுத்துக்குங்க. இந்த சைட்ல இருக்க அதை பார்த்து அதே மாதிரி டைப் பண்ணி ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்த உடனே இந்த பேஜ் இப்படி வரும். இதுல ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கும். அதுல பாருங்க ஏஜ், மெயில், நம்ம டீடைல் எல்லாம் வந்துடும். மொபைல் நம்பர் எல்லாமே ஷோ பண்ணும். கீழே பாருங்க, திஸ் ஆதார் நம்பர் requires document proof of identity document and proof of address update அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ப்ளீஸ் அப்லோட் த டாக்குமெண்ட் த்ரூ அந்த வெப்சைட் அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. இப்படி வந்துருந்துச்சுன்னா நம்ம புதுசா டாக்குமெண்ட அப்லோட் பண்ணி தான் ஆகணும். என்னென்ன டாக்குமெண்ட் இந்த வீடியோல இருக்கு, கண்டினியூவா பாருங்க, இதுல தெரியும். நான் இன்னொரு கார்டு நம்பரை கொடுத்து பாத்திருக்கேன். பாருங்க, கீழே அந்த மெசேஜ் இருக்காது, வெறும் மொபைல் நம்பர், இந்த டீடைல்ஸ் அவ்வளவுதான் இருக்கும். இந்த ஆதார் எண்ணுக்கு நம்ம அப்டேட் பண்ண தேவையில்லை. அந்த மெசேஜ் வந்தவங்க மட்டும்தான் அப்டேட் பண்ணணும். நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அப்லோட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு இந்த வெப்சைட்லயே ஹோம் பேஜ்ல போங்க. ஃப்ரண்ட் பேஜுக்கு போனவொடனே அந்த பேஜ் இப்படி இருந்தலாம். இதுல இந்த லாகின் கொடுத்துருங்க. இதுக்கு நம்ம கண்டிப்பா லாகின் பண்ணி ஆகணும். லாகின் கொடுத்தவொடனே இப்படி இந்த பேஜ் இப்படி வரும். இதுல முதல்ல ஆதார் நம்பரை கொடுத்துக்குங்க. எந்த ஆதாரை நம்ம அப்டேட் பண்ண போறோமோ அந்த ஆதார் எண்ணும் கீழே கேப்சா கொடுங்க. கேப்சா கொடுத்து லாகின் வித் ஓடிபி இதை கொடுத்த உடனே நம்ம மொபைல் போனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய கீழே இருக்கக்கூடிய காலத்துல கொடுத்துட்டு லாகின் அப்படி கொடுத்துருங்க. கொடுத்த உடனே அடுத்த பேஜ் போயிடும். அடுத்த பேஜ்ல பாருங்க சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி போட்டு கீழே பாருங்க டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி போட்டு திஸ் சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் 14/9/2024 அப்படின்னு போட்டுருக்காங்க. இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணி உள்ள போன உடனே இந்த பேஜ் வரும். ஆப்ஜெக்டிவ் ஆஃப் டாக்குமெண்ட் அப்டேட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம எப்படி பண்ணணும், என்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத ஷோ பண்ணுது. நம்ம இந்த வீடியோலயே பார்க்கலாம். நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துக்கங்க. அதாவது இந்த ஃப்ரீ சர்வீஸ் ஒன்லி 10 வருஷம் முடிஞ்சாலும் டாக்குமெண்ட அப்லோட் பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த சர்வீஸ் ஃப்ரீ.
இந்த சர்வீஸ்ல நீங்க நேம் சேஞ்ச் பண்றது, டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்றது, அட்ரஸ் சேஞ்ச் பண்றது, இப்படி ஏதாவது இருக்கும்னா இதுக்கு கண்டிப்பா சார்ஜ் உண்டு. அதாவது உங்க ஆதார் கார்டு முன்னாடி இருக்கிற போலயே அதே தான், ஆனா உங்க டாக்குமெண்ட்டை மட்டும் நம்ம புதுசா அப்லோட் பண்றோம் அப்படின்னா இதுதான், இது ஃப்ரீ. இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இது நம்ம இதை எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படி ஷோ பண்ணுது. நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்து உள்ள போனோம்னா இப்படி வந்துரும். இதுல பாருங்க, ப்ளீஸ் வெரிஃபை யுவர் டெமோகிராபிக் டீடைல்ஸ், அதாவது நம்ம பழைய டீடைல் எல்லாமே இதுல இருக்கு. இதை செக் பண்ணிக்கங்க. கீழே இருக்கக்கூடிய ஐ வெரிஃபை தட் த above டீடைல் ஆர் கரெக்ட், அதை ஒரு டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்த பேஜ்ல நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணக்கூடிய பேஜ் போயிடும். அதுல பாருங்க, கைட்லைன்ஸ் ஆஃப் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ். டாக்குமெண்ட் சைஸ் சுட் பி லெஸ் தென் 2 MB. அதாவது நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சிருந்தாலோ இல்ல போட்டோ எடுத்து வச்சிருந்தாலோ அது பெரிய ஃபைலா இருந்தா அப்லோட் பண்ண முடியாது. அந்த ஃபைல் சைஸ் வந்து 2 MBக்கு கீழே இருக்கணும். 2 MB வரைக்கும் இருக்கலாம். சப்போர்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் ஆர் JPEG, PNG அண்ட் PDF. நான் வந்து PDF தான் அப்லோட் பண்ணேன். JPEG அப்லோட் பண்ணி பார்த்தேன், அது அப்லோட் ஆகல. நான் PDF அப்லோட் பண்ணேன், ஈஸியா அப்லோட் ஆயிருச்சு. முதல்ல பாருங்க, அப்படி கீழே வந்தாச்சுன்னா ப்ளீஸ் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிஃபை டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்றாங்க. 2 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஒன்னு ஐடென்டிஃபை, ஒன்னு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். நம்ம முதல்ல ஐடென்டிஃபை டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். இதுல பாருங்க, ஐடென்டிஃபை டாக்குமெண்ட்ல போட்டோ ஐடென்டிஃபை கார்டு, பேங்க் பாஸ்புக், டிரைவிங் லைசன்ஸ், மேரேஜ் சர்டிபிகேட், பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஸ்கூல் ஐடி கார்டு உண்டு. இப்படி நிறைய ஓட்டர் ஐடி கொடுக்கலாம். இப்படி நிறைய கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. நான் வந்து பேங்க் பாஸ்புக்க அப்லோட் பண்றேங்க. நம்ம ஆதார்ல எது கரெக்டா வரணுமோ அந்த டீடைல் கரெக்டா இருக்கிற மாதிரி உள்ள டாக்குமெண்ட அப்லோட் பண்ணிக்கங்க. மிஸ்டேக் இருந்தா ரெண்டாவது பிரச்சனை ஆகும். செலக்ட் பண்ணிட்டு நம்ம அந்த ஃபைலை போய் அப்லோட் பண்ணிக்கணும். அப்லோட் பண்ணிட்டு இப்ப அடுத்தது வந்து நம்ம அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். இதுலயும் இதே மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க பாருங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட், பாஸ்புக், போஸ்ட் ஆபீஸ் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட், டிரைவிங் லைசன்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில்லு, இன்சூரன்ஸ் பாலிசி, மேரேஜ் சர்டிபிகேட், பாஸ்போர்ட், இப்படி நிறைய இருக்கு. ஓட்டர் ஐடி, இப்படி நிறைய, வாட்டர் பில் பேமெண்ட், இப்படி நிறைய இருக்கு. நான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் செலக்ட் பண்றேன். உங்களுக்கு இதுல எது சூட்டபிளா இருக்குமோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு நம்ம அந்த ஃபைலை போய் அப்லோட் பண்ணிக்கணும். அப்லோட் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய ஐ ஹியர் பை கிவ் மை கன்சென்ட் தட் த இன்ஃபர்மேஷன், அந்த இதை ஒரு பாக்ஸ்ல ஒரு டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளவுதாங்க, நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இந்த ப்ராசஸ் முடிஞ்சு உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு தெரியணும்னா ஒரு 2 நாள் கழிச்சோ ஒரு வாரம் கழிச்சோ இந்த வெப்சைட்லயே நம்ம சொன்ன மாதிரி லாகின் பண்ணி அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. கீழே கடைசியில ரிக்வெஸ்ட்னு போட்டு நம்ம ஸ்டேட்டஸ் இருக்கும். அதாவது டாக்குமெண்ட் அப்டேட், நம்ம என்ன அப்ளை பண்ணமோ அது சம்பந்தமான இது இருக்கும். அதில் நம்ம என்னைக்கு அப்லோட் பண்ணணும், கிரியேட் டேட்டு, ஸ்டேட்டஸ் எல்லாமே இருக்கும். ஸ்டேட்டஸில் வந்து நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோம் அப்படின்னு இருக்கும். அதாவது நம்ம டிராஃப்ட் ஸ்டேஜ்னா நம்ம பண்ணின உடனே பார்க்கறது. அப்புறம் ப்ராசஸ், கம்ப்ளீட், இப்படி இருக்கும். அதாவது நம்ம டாக்குமெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இதில் கம்ப்ளீட்னு வந்துடும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும். அதுபோல உங்க நண்பர்கள், உறவினர்கள், அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுபோல அரசாங்க சம்பந்தமான ஏதாவது பயனுள்ள வீடியோ வேண்டும்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். மீண்டும் இதுபோல ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.